2010 சான்றிதழ் சரிபார்ப்பு பணி முடிக்கப்பெற்று பணி நியமனம் பெற்றவர்கள் போக மீதம் இருக்கின்ற சுமார் 2000 பிஎட் பட்டதாரிகளுக்கும் சுமார் 1500 டிடிஎட் பட்டதாரிகளுக்கும் என்சிடி நாம்ஸ் படி தகுதி தேர்வில் இருந்து விலக்களித்து எங்களுக்கு வயது வரம்பின்றி காலமுறை ஊதியத்தில் இப்போ இருக்கிற காலி பணியிடங்களில் உடனடியாக பணி நியமனம் செய்யப்பட வேண்டும். ஏன் அதை கேட்குறோன்னா, என்சிடி நாம்ஸ் படி கிளாஸ் 5ல் எங்களுக்கு அதாவது 23/8/2010க்கு முன்னாடி சான்றிதழ் சரிபார்ப்பு பணி முடிச்சிருந்தா அவங்களுக்கு தகுதி தேர்வு கிடையாது, அவங்கள டைரக்டாக பணி நியமனம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நாம்ஸ் இருக்கு. அந்த நாம்ஸின் படி நாங்கள் நீதிமன்றத்திலே அணுகி எங்களுக்கு அமர்வு நீதிமன்றத்தில் நாங்கள் ஒரு உத்தரவையும் வாங்கியிருக்கிறோம். அதன்படியும் 2013 டாக்டர் கலைஞர் அவர்கள் இவர்களுக்கு தகுதி தேர்வு விலக்களித்து உடனடியாக பணி நியமனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அறிக்கையை விட்டுருக்கிறாரு. இவ்வளவு நடந்தும் கடந்த 10 ஆண்டுகளாக நாங்கள் பழிவாங்கப்பட்டோம். சரி, திமுக ஆட்சி வந்திருக்கு. இதற்கு பிறகு விடியல் ஆட்சி வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு கலைஞர் கையெழுத்து போட்ட அந்த அரசாணையை நிறைவேற்றுவார்கள் என்று நம்பினோம். கிட்டத்தட்ட வாரம் ஒரு முறை, 15 நாளுக்கு ஒரு முறை, மாதம் ஒரு முறைன்னு சொல்லிட்டு கல்வி அமைச்சரையும் பல உயரதிகாரிகளையும் சந்தித்து பல முறை நாங்கள் மனு கொடுத்துருந்தோம். கடந்த 4 மாதத்துக்கு முன்பு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு மாபெரும் முற்றுகை, அதாவது உண்ணாவிரத போராட்டம். என்ன போராட்டம்னா, முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள் உண்ணாவிரத போராட்டம் வச்சோம். அதிலே 1000 பேர் கலந்துக்கிட்டோம். அப்படி இருந்தும் எங்களுக்கு இன்னும் சாதகமான பதில் வரல. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, கல்வித்துறை உயர் அதிகாரிகளின் சதி செயல் தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா கல்வித்துறை உயர் அதிகாரிகள் மக்களை சந்திக்கல, அமைச்சரோ முதலமைச்சர் அவர்களும் தான் மக்களை சந்திக்கிறாங்க. அவர்கள் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும். அதனால தான் நாங்கள் எல்லாம் பொறுத்து பார்த்துட்டு, சரி இன்றோடு எங்களுக்கு ஒரு முடிவு வேணும், எங்களுக்கு ஒரு முடிவு கிடையாமல் இங்கே நாங்கள் கிடைக்க போகிறது கிடையாது. மொத்தம் நாங்கள் 2000 + ஒரு 1700 3700 பேர் தான் இருக்கிறோம். காலி பணியிடங்கள் 10,000க்கு மேலே இருக்குது. எங்களை அரசு நினைத்தா உடனடியாக பணி நியமனம் செய்யப்படலாம். எனவே இந்த முற்றுகை போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். முதலமைச்சர் இருந்து எங்களுக்கு ஒரு நல்ல பதில் வரும் வரை நாங்கள் இதை விட்டு கிளம்ப மாட்டோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகாரிகள் எப்போதையுமே எங்களுக்கு பழிவாங்கப்பட்டதான் செய்யறாங்க. ஏன்னா என்ன காரணம்னா, அவங்க சீனியாரிட்டியே அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. அவங்களுக்கு சீனியாரிட்டியே விருப்பம் கிடையாது. இப்ப வந்திருக்கிற அவங்களுக்கு எல்லாருக்குமே சீனியாரிட்டி பத்தி தெரியாது. ஒரே கண்மூடித்தனமா இருக்கிறாங்க. அவங்க டெட்டுன்னு சொல்றாங்க. அதனாலதான் நாங்க சொல்லியிருக்கிறோம். அதிகாரிகள் தெரியாதனால தான் நாங்க அதை சொல்றோம். ஆமா, நாங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது நாங்க ஏஜ் சரியா தான் இருந்தோம். உண்டு. அதனால வயது வரம்பு எங்களை கட்டுப்படுத்தாது. நாங்கள் சான்றிதழ் சரிபார்க்கப்படும் போது எங்களுக்கு வயது வரம்பு சரியா இருந்தது. அதான் நாங்க சொல்றோம். இது ரொம்ப நியாயமான கோரிக்கை. ஆமா, நாங்க விதிவிலக்கு பெற்றோம் சார். டெட்டு தேர்வு எழுதும் போது டெட்டு தேர்வு எழுதணும்னா அதுக்கு ஃப்ரெஷ்ஷா முடிச்சிருக்கிறவங்க எழுதுறாங்க.